அங்கிள். வணக்கம். வாழ்க நலமுடன். நன்றிங்க அங்கிள். ஆ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே அங்கிள். நம்ம சென்டருக்கு வந்து நீங்க ரொம்ப வருஷமா வரீங்க. ம். அ நீங்க இந்த அனுபவத்த கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க அங்கிள். வணக்கம்னா, நான் இங்க சென்டருக்கு வந்து அம்மாகிட்ட வந்து என்னோட பிரச்சனைகள சொல்லி, ம்ஹ்ம். அம்மா என்னுடைய பிரச்சனைகள்லாம் எவ்வளோ நிவர்த்தி பண்ணி குணமாக்கி குடுத்துருக்காங்க. ம்ஹ்ம். அப்புறம் என்னோட பிள்ளைகளோட பிரச்சனைய கூட ம்ஹ்ம். குணமாக்கி, ம்ஹ்ம். அது ஒரு பிரச்சனை எனக்கு தெரியாமயே இருந்துச்சு. ம்ஹ்ம். எங்கேயும் இங்கேயும் பார்த்து யாரும் சரியான முறையில அந்த பிரச்சனைகள சொல்லல. ம்ஹ்ம். அம்மாகிட்ட வந்து பார்த்தேன். என் கண் முன்னுக்கே எடுத்து காமிச்சு, ம்ஹ்ம். அத நான் அன்றைக்கு அனுபவிச்சேன். தெரிஞ்சுச்சு. அப்படியா? ம். ம்ஹ்ம். அது எனக்கு நான் ஒரு வேற மாரி இருந்தா எனக்கு கோபங்கள் வந்து என்னென்னமோ செஞ்சிருப்பேன். ம்ஹ்ம். அம்மா வந்து அது ஒரு பக்குவமா அத சரிப்படுத்தி, ம்ஹ்ம். அழகா அத முடிச்சு குடுத்தாங்க. அதுவரைக்கும் அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி அங்கிள். ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. நீங்க வந்து ரொம்ப வருஷமா நீங்க அம்மா பக்கம் வந்துட்டுருக்கீங்க. ஒரு பிரச்சனையிலருந்து மீண்டு வந்தீங்க. அந்த பிசினஸ்க்கு வந்து ஒரு பொருள் வந்து எடுத்து இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருள் எடுத்து குடுத்துருக்கீங்க ஐயா. வாழ்க்கையில வந்து நெறைய மேலும் மேலும் நெறைய வெற்றிகள், நெறைய கனவுகள், நெறைய லட்சியத்தோட நெறைய தியான கிளாஸு, மகாலட்சுமி பூஜை, இங்க நடக்கிற ஒவ்வொரு பயிற்சியும், ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து நீங்க கலந்துக்குவீங்க. நம்மளோட இங்க ஆன்மீக பயணத்தில இன்னமும் நம்மளோட நீங்க பயணித்து வரீங்க. மக்களுக்கு நீங்க என்னய்யா சொல்ல விரும்புறீங்க? இப்ப தெரியாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. நல்லா ஆன்மீகத்துக்கு போணும், நல்ல இடத்துக்கு போணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க வந்து இந்த கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சென்டர்ல வந்து லட்சுமி பூஜையில வந்து கலந்து, லட்சுமி பூஜை எடுத்துக்கிட்டா நல்லா சிறப்பா இருக்கலாம். ம்ஹ்ம். இப்ப பாருங்க நெறைய பேர் வந்து வீட்ல இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, மகாலட்சுமி இல்ல, பணம் பழகி பெருகலன்னு சொல்றவங்களுக்கு வந்து, ஐயா பாருங்க, இவர் வந்து தியான கிளாஸா இருக்கட்டும், மகாலட்சுமி பூஜையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க ஃபேமிலியோட, குடும்பத்தோடயே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப அனுபவபூர்வமா அனுபவிச்சு, ரொம்ப இந்த கிளாஸுக்குள்ள, தியானத்துக்குள்ள ஒவ்வொரு கிளாஸுக்குள்ளயுமே வந்து ரொம்ப அற்புதமா கடந்து போற ஒரு மனிதன். இருந்தாலும் இந்த டிக்டாக் பண்ணுங்கம்மா, இத மக்கள் மத்தியில போய் சேட்டணும்னு சொன்னதுக்காக, உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஐயா. உங்களுக்கு அற்புதமான நன்றி. நீங்க எதுவும் மக்களுக்கு சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. என்ன மக்களுக்கு என்னன்னா, என்ன போல பிள்ளைகளுக்கு நல்லா சிறப்பு நடந்தது மாரி, மத்தவங்களும் வந்து இதில கலந்து சிறப்படையணும், நன்மை பெறணும், நல்லா இருக்கணும். அப்படின்னு வாழ்த்துறீங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு வந்து இந்த அம்மா பாக்க ஆரம்பத்துல வந்து நெறைய போராட்டத்தோட, பிரச்சனை, கண்ணீரோட, பாரத்தோட வந்தாரு. அப்ப ஆமா. அம்மா பாக்கும்போது, இந்த பிரச்சனையிலருந்து கண்டிப்பா நீங்க மீண்டு வருவீங்கன்னு சொல்லி, உடனே அப்பயே பிசினஸ்க்கு ஒரு பொருள் செஞ்சு குடுத்தாங்க. அதுவும் இலவசமா தான் ஐயா குடுத்தாங்க உங்களுக்கு. ம். அம்மா பொருள் வந்து நீங்க ஆரம்பத்தும்போது இலவசமா ஒரு பொருள் செஞ்சு குடுத்தாங்க. அந்த பொருளோட மாற்றங்கள அவரு பாத்துட்டு, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிசினஸ் பொருள் செஞ்சு குடுத்து, இன்னைக்கு அவங்க பாதை அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப அழகாவும், அவங்க ஃபேமிலியோட ரொம்ப சிறப்பா இருக்காங்க. சரிங்களா ஐயா? சரி. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.